மகா சிவராத்திரியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம். ஜெயிலானி வணக்கம். நாளைய தினம் மகா சிவராத்திரி என்பதால் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது பக்தர்களின் கூட்டம் அதிகரித்திருப்பதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களின் வசதிக்காக அடிப்படை தேவைகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? மேலும் இன்று இரவு மலையில் தங்கி சுவாமி தரிசனம் செய்வதற்காக வனத்துறை சார்பில் ஏதேனும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மோகன், விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாரியன் கோயில். இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த கோயில் தற்பொழுதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி எனவும் அழைக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நீதிமன்ற உத்தரவுப்படி தினந்தோறும் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலின் கோயிலுக்கு அதிகாலை முதலே கோயில் அடிவார பகுதியில் குவிந்தனர் பக்தர்கள். அதாவது தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதியிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோயில் அடிவார பகுதியில் குவிந்தனர். பின்பு 6 மணி அளவில் கோயில் கேட்டானது திறக்கப்பட்டு தற்போது பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி மாலை 4 மணிக்குள் அடிவார பகுதியை இறங்கிவிட வேண்டும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவில் தங்குவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி மேலும் சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மோகன், சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் இன்றைய தினம் சிவன் ராத்திரியை முன்னிட்டு அதிகமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்திருப்பதால் அது பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயிலானி.